நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய துவையல் ரெசிபி தான். இப்போ அதுக்கு நான் தேங்காய் நல்லா அந்த வெளியில் கலர்லாம் நான் அந்த தொலியை எடுத்துட்டு நான் எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ துவையல் அரைக்கிறீங்களோ அவ்வளோக்கு தக்கன நீங்கள் தேங்காய் சில்லு எடுத்துக்கோங்க. நான் அந்த தேங்காய் அந்த மேலே கலராக இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துருக்கேன். துருவுனதாக இருந்தாலும் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு கூட ஒரு 3 சின்ன வெங்காயம், ஒரு பிஞ்சு புளி, 2 வத்தல் அடுப்பில் சுட்டு எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. ரசம் கூட வச்சு இந்த துவையல் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இது கூட ஒரு பல் பூண்டு, துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதை இப்போ நம்ம துவையல் மாதிரி நீங்கள் அம்மியிலேருந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அம்மி இல்லைன்னா இந்த மாதிரி மிக்சியில் நீங்கள் தண்ணி ஒரு ஸ்பூனாக ஊற்றி நல்லா தெளித்து க்ரஷ் பண்ணி துவையல் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். இப்போ ரொம்பவே ஒரு அருமையான துவையல் ரெடி பண்ணிட்டோங்க. அருமையாக இந்த சாதத்தை கூட வச்சு ரசத்துக்கு சைடிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க.